Hi friends, வெல்கம் டு தக்ஷியா ஹோம். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஈவினிங் 6:30 போல் கிளம்பியிருந்தோம். இப்போ ரொம்ப ரெய்னி டேன்றதுனால 6 o'clock போலவே பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டிடுச்சு. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக சூப்பராக இருந்தது. இந்த ரூட் எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக நல்லாயிருக்கும். நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போய் வந்தாலே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இயற்கையான முறையில் அழகாக இருக்கும் இங்கெல்லாம். போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைகள்லாம் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், பேக் கடை இருக்கும், ஆர்னமெண்ட்ஸ் கடை இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே நிறைய டூரிஸ்ட் வரவங்களாம் பார்த்திங்கன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி நின்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். சரி, டைம் ஆகிடுச்சி, பெருமாள் கோயில் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம். சரி, அதனால் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, நல்ல ஃபேமஸான கோவில். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில் போக. அடிக்கடி போக மாட்டோம், ரொம்ப ரேராக தான் போவோம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி போகலாமே அங்கே சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டன் கலரில் இருக்கும் அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு. ஆடி மாதன்றதுனால போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா சின்ன சின்ன கோவிலுமே பார்த்திங்கன்னா திருவிழா நடந்துட்டு இருந்தது. அங்கெல்லாம் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டே இருந்தோம். இந்த ஐஸ்கிரீம் இது ஒரு கடையில் வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். நமக்கு தான் ஐஸ்கிரீம்னாலே பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் அங்கே விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அங்கே கோவில் எதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே பாப்பாவுக்கு மட்டும் சின்னதாக ஒரே ஒரு மணி கொலுசு மாதிரி வாங்கியிருந்தேன். அந்த கொலுசு நான் காலேஜ் படிக்கும்போது போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொலுசு, அதனால் பாப்பாவுக்கும் அதே மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே க்ரௌடாக இருந்தது. ஏன்னா எல்லா கோவிலுமே திருவிழா நடந்துட்டு இருந்ததுனால, அதனால் கொஞ்சம் நின்று தான் நிதானமாக போகிற மாதிரி இருந்தது. போகும்போதே கொஞ்சம் இங்கேயே லேட் ஆகிடுச்சு. நான் எங்கடா கோவில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சி தான் கிளம்புனோம். நாங்கள் ஒரு 6:30 போல் கிளம்பிட்டோம். இருந்தாலும் போகிற வழியிலே கொஞ்சம் லேட் ஆனதுனால 8 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, நான் போயிட்டுமே பார்த்திங்கன்னா 2 பூஜை வரைக்கும் பார்த்தேன். உடனே பண்ணியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இருட்டிட்டு வந்துச்சு, மழை வர மாதிரி. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருந்தது, ஹேண்ட்பேக்ஸ் இருந்தது, ஷூஸ் இருந்தது, செப்பல்ஸ் இருந்தது. அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் பக்கத்து பக்கத்துலேயே நிறையா வச்சுருப்பாங்க. இந்த பழைய மாடல் ஸ்டாச்சூஸ்லாம் அங்கே வச்சுருப்பாங்க, ஷோ கேஸ்க்கு வைக்கிற மாதிரி. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே சுற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு 2 பக்கமுமே கடைகள் இருக்கும் போகிற வழியில். அது இல்லாமல் லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு 10 மணி ஆனால் கூட அந்த ரூட்டில் வரத்துக்கு பயம் இருக்காது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் எல்லா கோவிலுமே நடந்துகிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஐனாரப்பன் கோவில் தான். இங்கேயுமே பார்த்திங்கன்னா நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருந்தாங்க திருவிழான்றதுனால. நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கொலுசு மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பலூன் எல்லாமே விற்றுருந்தாங்க. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு பலூன்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் அதுதான் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணோம். இப்போ வர பலூன்லாம் இது ஒரு மாதிரி இருக்குது.
சும்மா நின்று அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6:30 போல் கிளம்புனோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு ஒரு 7:30 கிட்ட ஆகிடுச்சு. ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அங்கங்கே நின்று போகிறதுனால போகிற வழி எல்லாமே செம க்ரௌடாகவே இருந்தது. சரி நைட் ஆகிடுச்சே, கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி கிளம்பிட்டு இருந்தோம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது இல்லாமல் லீவ் டேஸ்ன்றதுனால வந்து எல்லோரும் வந்து பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கெலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போக வேண்டியதாகவே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி கோல்ஸ் இருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த மணி கோல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கியிருந்தேன். சின்ன சைஸ் ஒன்று இருந்தது, ஒன்றே ஒன்று தான் இருந்தது. நானுமே வந்து காலேஜ் படிக்கும்போது அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருந்த மாதிரி. அது இல்லாமல் திருஷ்டிக்கு போடுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பிளாக் கலர் மணி கலந்த மாதிரி விற்றுருந்தாங்க. அது மாதிரி கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு. நமக்கெலாம் ஒன்றும் பெருசாக திருஷ்டி இருக்காது சொல்லிட்டு நான் அது வாங்கலை. பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு கோல்ஸ் சின்னதாக வாங்கிட்டு பேண்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க, மணி கோல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. லைட்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா நேச்சராக அழகாக இருக்கும். 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரீஸ் தாங்க இருக்கும் அந்த வழி போகிற வழி ஃபுல்லாகவே. அப்புறம் கோவில் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் டெம்பிளாக இருக்கும். ஒரு தூரத்துலேருந்து பார்த்தாவே நல்லா தெரியும். சாமிக்கு போட துளசி வாங்கிக்கிட்டு பூ விற்பாங்க, எல்லாமே விற்பாங்க. 2 பக்கமும் இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி சொல்லி ஒரு கடையில் வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். வெளியிலேருந்து பார்த்தாவே சாமி நல்லா கிளியராக தெரியும். நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. ஆஞ்சநேயர் சுவாமி தான், பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி. ஹனுமன் ஜெயந்தி அப்போ கண்டிப்பாக வருவேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். இங்கே வெளியில் கூட கால் வைக்க இடம் இருக்காதுங்க, அவ்வளோ ஜாஸ்தியான க்ரௌடு இருக்கும். கோவில் ரொம்ப அழகாக இருக்குங்க. நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் நேற்று போயிருந்தப்போ க்ரௌடு ஜாஸ்தி இல்லை. நைட் ஆகிடுச்சி இல்லைங்களா, அதனால். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் டெம்பிள் இருக்கும். சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ராமர் சுவாமி இருப்பார். அப்படியே ஒரு கிளான்ஸ் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தான் நம்ம ஆஞ்சநேயர் சாமியை கும்பிடுவோம். அது பக்கத்துலேயே பெருமாள் சாமியும் இருப்பார். ஆனால் நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து ராமர் பாதம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி வேண்டுதலுக்காக கட்டியிருப்பாங்க. இந்த தடவை தான் ரொம்ப அதிகமாக இருந்தது நான் பார்த்தேன். சரி சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு தாங்க நாங்கள் பெருமாள் சாமியை கும்பிட போயிருந்தோம். அது வரைக்கும் அங்கேயே நின்று சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எப்பயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம், ஹரிபரியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது நான் இந்த தடவை தான் புரிஞ்சுக்கிட்டேன். கோவிலுக்கு போனாலே நின்று நிதானமாக சாமி கும்பிட்ணுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அதை நான் இத்தனை தடவை போயிருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போ தான் நான் வந்து கவனிச்சேனே. அந்த அளவுக்கு தான் நான் வந்து சுற்றி சுற்றி வந்திருக்கேன். ராமாயணத்தை பற்றின பெயிண்டிங்ஸ்லாம் அங்கே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. சரின்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சேரிலாம் நடக்கும். அதுக்கான மண்டபம் அங்கே இருக்கும். நல்ல பெரிய கோவில் தாங்க. கூட்டமே இல்லாதனால வந்து நிதானமாக சுற்றி ஒரு இடமும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க சாமி கும்பிட போனோம். அதுக்கப்புறம் திரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆஞ்சநேயர் சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு இடமா உக்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு
அதுக்கப்புறமா வந்து அன்னதானம் போடுவாங்க எப்பயுமே இங்கே. அதுவும் இந்த ஹனுமன் ஜெயந்திக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தொன்னையில் தான் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் ரைஸ் வந்து இங்கே தாங்க சாப்பிட்ருந்தேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்போ தான் எனக்கு தெரியும். இங்கே தான் ஃபஸ்ட் சாப்பிட்ருந்தேன். என்ன தான் நம்ம வந்து பார்த்து செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சாம்பார் ரைஸ் இருக்குன்னே தெரியும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா மிளகு சாதமா இல்லை பொங்கலான்னு தெரியலங்க, எது கொடுத்துருந்தாங்க. லைட்டாக காரமாக இருந்ததுனால நான் வந்து மிளகு ரைஸுன்னு சொல்கிறேன். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நல்லா சுட சுட தான் கொடுப்பாங்க, எப்பயுமே சூடாக தான் இருக்கும், ஆறிலாம் இருக்காது. அப்புறம் அன்னதானத்துக்கு டொனேஷன் கொஞ்சம் பே பண்ணிட்டு வந்தோம். அங்கே பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. எப்போ போனாலுமே அங்கே வந்து நாங்கள் பே பண்ணிவிடுவோம். இங்கன்னு இல்லை, எல்லா கோயில்லையுமே ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாவாவது 200 ரூபாவாவது கொடுக்கலாம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அமௌண்ட்டு கொஞ்சமாவது கொடுப்போம். அப்படியே சாப்பிட்டுட்டு கோவிலை ஒரு சுற்றி வரலான்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணி சாமி வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. இவ்வளோ ஃப்ரீயாக தாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எப்பயுமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் போயிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீயான டைமில் போனது கிடையாது. சரி, பெருமாள் கோயிலுக்கு போகலாமேன்னு தான்ட்டு கிளம்புனோம். அது கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதனால் லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு தாங்க இங்கே பக்கமாக இருக்க கோயில் எது போகலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். வந்தது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நமக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அது வந்து நமக்கு சரியாயிடும். நம்ம ப்ராப்ளத்தை கடவுள்கிட்ட சொன்னாலே போதுங்க, நம்ம மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதோட. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கோவில் பின்னாடி அப்படியே சுற்றி வந்தோங்க. சுற்றி வந்துட்டு சரி கிளம்பலான்ட்டு வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து பர்த்டே போல் இருக்குது. அவங்க வந்து போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. எனக்குமே கொடுத்தாங்க. நான் வந்து அவங்க பையனுக்கு தான் பர்த்டேன்னு நினச்சி ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இல்லை எனக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம். என்ன தான் வந்து ஏஜ் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் வந்து வீட்டில் நமக்கு தெரியாமல் பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்பவே சந்தோஷம் தான் இல்லைங்க. அது அவங்க ஃபேஸில் நல்லாவே தெரிஞ்சுது. நம்மளை எதிர்பார்க்காமலே நம்ம மனசு வந்து நினைக்குது அதெல்லாம். சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து வீட்டில் கேட்டு சண்டை போட முடியாது, அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கோபுரத்தாண்ட விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் போலவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பீஸா வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் போய் தான் வந்து பண்ணணும். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கோபுரம் வந்து வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உள்ள மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் இருக்கும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வெளியில் வந்து பார்க்கிங்கும் நல்லா பெருசாக இருக்கும். ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து பார்த்தோம்னா இங்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். கார்லாம் இங்கே நல்லா நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நம்ம 2 வீலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சரி சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழி ஃபுல்லாகவே எல்லா கோயிலுமே வந்து ஃபெஸ்டிவல் தான், அதனால் வந்து க்ரௌடாக தான் இருந்தது. வரும்போது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரின்னு சொல்லி இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சுங்க. எனக்கு வந்து ஆஞ்சநேயர் சாமி கோயிலுக்கு போயாச்சு, சிவன் சாமியை கும்பிட்டாச்சு, ஐனாவரப்பன் சாமியை கும்பிட்டாச்சு. அப்படியே வர வழிலாம் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். பீஸா ரெடி பண்ணியிருந்தேங்க. இது எப்பயும் பண்ணுற போல தான். அன்றைக்கி மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, மிளகாய், பன்னீர், ஆலிவ்ஸ் இதெல்லாம் போட்டு தான் செஞ்சுருந்தேன். ரெசிபிஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். அப்படியே இன்றைக்கி சாப்பிட்டு
டின்னரை முடிச்சாச்சு. இன்றைக்கான vlog இப்படி தான் போச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.